திப்பு சுல்தானின் ஆட்சியில் அரச நிர்வாகத்தில் முன்னிலையில் இருந்தவர்கள் இந்துக்கள். திப்பு சுல்தானின் முக்கிய அமைச்சராக இருந்தவர் பூர்ணையா. கருவூல அதிகாரியாக பணியாற்றியவர் கிருஷ்ணராவ். காவல்துறை, தபால் துறை, ஒற்றர் பிரிவு தலைவர் ஆஞ்சி சாமையா என்ற சாமை ஐயங்கார். இவரது சகோதரர்களும் அரசின் முக்கிய அதிகாரிகளாக இருந்தனர். வரி வசூல் துறையின் தலைமை பொருளாளர் சுப்பாராவ். முன்ஷியாக பணியாற்றியவர் நரசையா. ஸ்ரீனிவாசராவ், அப்பாஜிராவ் ஆகியோர் திப்பு சுல்தானின் நம்பிக்கைக்குரிய அதிகாரிகள். சிவாஜிராவ் ஹரிசிங் என்பவர் படை தளபதியாக பணியாற்றினார். திப்பு சுல்தானின் பிரதிநிதிகளாக மூல்சன், சுஜான் ராயும் செயல்பட்டனர். நாயக் ராவ், நாயக் சங்கானா ஆகியோர் மீது திப்பு சுல்தான் பெரும் நம்பிக்கை கொண்டிருந்தார். கூர்க்கின் படை தலைவராக நாகப்பையா என்பவர் நியமிக்கப்பட்டிருந்தார். மலபார் காடுகளில் லாபம் தரும் மரங்களை வெட்டுவதற்கான உரிமையை ஒரு பிராமணருக்கு திப்பு சுல்தான் கொடுத்திருந்தார். அசப் என்ற பகுதிக்கு கோவையில் பிராமணை நியமித்திருந்த திப்பு சுல்தான் பின்னர் அவரை பாலக்காட்டில் பணியமர்த்தினார். திப்பு சுல்தானின் அமில்தாரர்கள் எனப்படும் தனி அதிகாரிகள் இந்துக்களாக இருந்தனர். மைசூர் குதிரைப்படையின் ரிஷால்தாரராக ஹரிசிங் என்பவர் பணியாற்றினார். மலபாரில் நாயகர் கழகம் செய்த போது அதனை ஒடுக்க ரோசன் கானுடன் ரிசிபத் ராவ் என்பவரை திப்பு அனுப்பினார். காரன் வாலிஸ் பெங்களூரை முற்றுகையிட்ட போது அதனை எதிர்த்து திப்பு சுல்தான் படையில் வீரமாக போரிட்டு அடையாளம் காணப்பட்டவர் சிவாஜி என்ற வீரர். இவர் மராத்திய சிவாஜி அல்ல. ராமாராவ் என்ற பிராமணர் திப்புவின் குதிரைப்படை தளபதியாக இருந்துள்ளார். எனவே திப்பு மட்டுமே இஸ்லாமியராக இருந்தார். அவரது அரசு மதசார்பற்ற அரசாகவே இருந்தது.